நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் விட்டிருக்கும் கலைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்துடைய பாடல் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா இன்று மாலையில் நடைபெறுவதாகத்தான் இருந்தது. மாலையில் கடலூரில் ஒரு பள்ளியினுடைய கட்டிடத் திறப்பு விழாவுக்கு எங்கள் தமிழ் தயாரிப்பு சங்கத்தின் சார்பாக செல்லவிருப்பதால் சூழலில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சகோதரர் சிவசக்தி பாண்டியனிடம் சொல்லும்போது அவருக்கே உரித்தான பாணியில் அழகாக இதை காலை நிகழ்ச்சியாக மாற்றி தந்தார். ஒத்துழைப்பு நல்கிய தயாரிப்பாளர்களுக்கும் இதை அமைத்து தந்த உடன்பரவா சகோதரர் சிவசக்தி பாண்டியனுக்கும் சங்கத்தின் சார்பாக நான் மிகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்தினுடைய பாடலை பார்க்கும் பொழுதும் முன்னோட்டத்தை பார்க்கும் பொழுதும் எதிர்காலத்தில் மிக சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்களும் நடிகர்களும் இந்த திரையுலகுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அட்சய பாத்திரமாக அமுதசுரபியாகத்தான் நான் நினைக்கின்றேன். இசையமைப்பாளரை பற்றி சொல்லும் பொழுது உண்மையிலேயே நான் நெகிழ்ந்தேன். ஒரு தந்தைக்காக மகள் பட்ட சிரமத்தை பார்த்து உண்மையிலேயே நெகுருகினேன். அவர் மகள் எடுத்த முயற்சிக்கு தந்தை எந்த விதத்திலும் சோடை போகவில்லை. இந்த பாட்டெல்லாம் இந்த மியூசிக் சேனலுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். எல்லா சேனலும் இசை பாடல் பாடும் பொழுதெல்லாம் இந்த படத்தினுடைய இந்த பாடலை எந்த நேரமும் எப்பொழுதும் போட்டுக்கினே இருப்பாங்க. ஒரு பெரிய வெற்றிக்கு இந்த குகா வழிவகுத்திருக்கிறார், வழி அமைச்சிருக்கிறார். மிக சிறப்பாக ஒளிப்பதிவும் இயக்கமும் தந்த இந்த இயக்குனரையும் ஒளிப்பதிவாளரும் பாராட்டுகின்றேன். இந்த விழாவில் இன்னொரு நல்ல செய்தி என்னவென்றால், எனது உடன்பரவா சகோதரர் கிருஷ்ணாவுடைய மகன், அவருடைய துணைவியார் மீரா அவர்களுடைய அம்மையாருடைய மகனுமான ஆதியும் இந்த படத்தில் பங்கு கொண்டு மிக சிறப்பாக அவருடைய பங்களிப்பை நல்கியிருக்கிறார். படத்தினுடைய நாயகனை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அவருக்கு உரித்தான எதிர்காலத்தில் மிகப்பெரிய கலைஞனாக வரக்கூடிய அத்தனை சிறப்பு அம்சங்களும் பாடி லாங்குவேஜும் அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆதிக்கும் பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆதிக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், இனிமேப்பட்டு அதிகமாக மோட்டார் பைக் எடுத்து ஓட்டாதப்பா. இதுதான் நான் இந்த மேடையில் ஒன்று. ஏன்னா எதிர்காலத்தில் திரையுலகம் உங்களை நம்பி இருக்கும்போது இப்படிப்பட்ட அவசரமாக நீங்கள் புறப்படுறதும் அந்த மோட்டார் பைக் தொடர்றதுன்றது இன்னிலேருந்து அது கொஞ்சம் தவிர்க்குமாறு நான் கேட்டுக்கிறேன். மொத்த